ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தள்ளு வண்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்கிற வாவ் மோமோ கம்பெனியை பத்தி தான். கடந்த சில வருடங்களாவே நிறைய மக்கள் ஃபுட்டியா தான் இருக்காங்க. அதுவும் கோவிட்ல வீட்ல அடைஞ்சு பெருசா வெளி ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால பிரியாணி மோகமும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மோகமும் இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. நிறைய வகையான உணவுகள் இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்ஃபியூஸ்டு சிக்கன்னு சொல்றாங்க, டவர் பர்கர்னு சொல்றாங்க. இப்படி புது புது ட்ரெண்டிங் டிஷ்ஷஸ்ல மோமோஸும் ஒண்ணு. மோமோஸுக்குனே ஃபேமஸான கடை தான் இந்த வாவ் மோமோ. எங்க இருந்தாங்களே தெரியல, திடீர்னு பல ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. மாலுக்கு போனாலும் வாவ் மோமோக்கு தனி ஷாப் இருக்கு. எப்படிதான் இப்படி சீக்கிரம் ஃபேமஸ் ஆகுறாங்களோ அப்படின்னு நம்ம பிரமிச்சு போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு ஸ்டேஜ் அடைய அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்ததில்ல. எப்படி வாவ் மோமோ இவ்ளோ ஃபேமஸ் ஆனாங்க, எப்படி லட்சக்கணக்குல சம்பாத்தியம் பண்ணாங்க, என்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ டாபிக் குள்ள போலாம். மோமோஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மைதா மாவு அவுட்டர் லேயரா வச்சு உள்ள சில ஸ்டஃபிங்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபுட் டிபெட், நேபாள் இங்கதான் முதல்ல ஒரிஜினேட் ஆச்சு. இங்கதான் வாவ் மோமோ ஸ்பெஷலான ஃபுட்டை எடுத்து தனி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண முடிவு செஞ்சாங்க. 2008ல கொல்கட்டால என் ஃப்ரெண்ட போல யாரும் வச்சான்னு ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த சாகர் டர்யானி அப்புறம் வினோத் குமார் ஹோமாகாய், இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு வாவ் மோமோ அப்படிங்கிற தனி புரட்சியே உருவாக்கிருக்காங்க. டர்யானியும் ஹோமாகாயும் கொல்கட்டால இருக்க செயின்ட் ஜாவியர்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த வாவ் மோமோ பத்தின ஐடியா அவங்களுக்கு வருது. மோமோஸ்னா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப இஷ்டம். பிளஸ் இதுக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பும் இருக்கும். அதனால இந்தியாலேயே ஹை குவாலிட்டி மோமோ பிராண்ட உருவாக்க முடியும்னு அவங்க வலுவா நம்பினாங்க. ஜஸ்ட் ஒரு 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இந்த 2 நண்பர்களும் சந்தையில ஒரு சின்ன கடையை போட்டாங்க. அவங்களோட ஸ்டைல்ல மோமோஸ செஞ்சு வித்தாங்க. அது என்னடானா செம்ம ஹிட் ஆயிருச்சு. கடையில கூட்டம் அலமோத ஆரம்பிச்சது. கொல்கட்டால வாவ் மோமோ பிராண்ட் செம்ம ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. சரி, எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாம்னு 2010ல வாவ் மோமோ தனக்குன்னு தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க. லக்கிலி அந்த ரெஸ்டாரண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிச்சது. இதோட நிறுத்திக்காம கொஞ்சம் கொஞ்சமா பிராண்ட எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க 300 கடைங்க திறக்கப்பட்டிருக்கு. வாவ் மோமோஸோட சக்சஸுக்கு நிறைய விஷயங்கள் காரணமா இருந்தது. முதல்ல இந்த கம்பெனி பல வகையான மோமோஸை செஞ்சு வைத்தாங்க. ட்ரெடிஷ்னல் மோமோஸ் கூடவே நல்ல ஃபிளேவர்ஸோட சிக்கன் டிக்கா மசாலா மோமோஸ், பன்னீர் மோமோஸ், இப்படி விதவிதமான டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி மோமோஸை செஞ்சாங்க. 2வது, வாவ் மோமோஸ் செய்யக்கூடிய எல்லா மோமோஸுமே சாதாரணமா இல்லாம ஹை குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யப்பட்டுச்சு. பிளஸ் அங்கங்க மாவா வெந்தும் வேகாத மாதிரி இல்லாம பக்காவான பெர்ஃபெக்ஷன்ல குக் பண்ணாங்க. 3வது, வாவ் மோமோக்கு வலுவான மார்க்கெட்டிங் பிரசன்ஸ் இருந்துச்சு. பிளஸ் பெரிய அளவு ஆடியன்ஸை ரீச் பண்ணவும் முடிஞ்சது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் வாவ் மோமோஸோட பெரிய சக்சஸ்க்கு காரணமா இருந்துச்சு. இந்தியால மட்டும்தான் இவங்களோட கடை இருக்குன்னு ரொம்ப தாழ்த்தி எடை போற்ற வேண்டாம். இவங்க கடல் கடந்தும் வெற்றி பயணம் செஞ்சிருக்காங்க. வாவ் மோமோவோட தனித்தனி அவுட்லெட்ஸ் இப்போ துபாய், சிங்கப்பூர், யூகேன்னு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலத்துல மிச்ச நாடுகள்லயும் கடை ஓபன் பண்ண போறதா வாவ் மோமோ கம்பெனி சொல்லிருக்காங்க. சந்தையில ஒரு சின்ன கடையை போட்டு ஆரம்பிச்ச இந்த கடை இன்னைக்கு கடல் கடந்து பெரிய ஹைடெக் ரெஸ்டாரண்டா முன்னேறி நிக்குது. 2 நண்பர்கள் சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம்டா மச்சான்னு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்ச இந்த ஜர்னி கடுமையான உழைப்பும் உறுதியும் இருந்ததுனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் மல்டிநேஷனல் பிராண்டா வளர்ந்து நிக்குது. மேபி இந்த 2 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பணமழையா கொற்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைச்சிட வேண்டாம். டாரியானியோட அப்பா ஸ்கூல் டீச்சர், ஹோமாகாயோட அப்பா விவசாயி. ரொம்ப ஆஹோ ஓஹோன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் அவங்க லக்ஸரியான ஃபேமிலில இருந்து வரல. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆம்பிஷனோட வெற்றி அடையணும் அப்படிங்கிற உறுதியோட செயல்பட்டாங்க. ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கினாங்க. காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச வருஷங்களுக்கு கார்பரேட் ஜாப்ஸ் எல்லாம் செஞ்சாங்க தான். ஆனா ஒரு கட்டத்துல நம்மள ஒரு தனி பிசினஸ்ல உயரணும் அப்படிங்கிற வேட்கை வந்து அவங்கள சக்சஸா பார்க்க வச்சிருக்கு. வாவ் மோமோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ டாரியானியோட அப்பா கிட்டதான் 30,000 ரூபாய் கடன் வாங்கி பிசினஸ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தனக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு 100கணக்கானவங்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. இன்னைக்கு வாவ் மோமோ எடுத்துக்கிட்டு இருக்க வருமானம் 860 கோடி. நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருப்போமா? வெறும் சாதாரண மோமோஸ்ல 860 கோடி ரூபாய் வரும்னு நம்ப முடியுதா? ஆனா இது உண்மை. வாவ் மோமோவோட ஆரம்ப நிலை கிச்சன் வெறும் 200 ஸ்கொயர் ஃபீட் அளவுல தான் இருந்துச்சு. லோக்கல் காய்கறி கடையில தான் அவங்க பொருட்களை வாங்கி சமைச்சாங்க. ஒரே ஒரு டேபிள், 2 பேரு சமைக்க, இப்படிதான் அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் இப்போ ஒவ்வொரு கடையுமே ரெஸ்டாரண்ட் ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல 2 பேரும் ஸ்பென்சர் ஸ்டோர்ஸ்குள்ள வர்ற ஒவ்வொருத்தங்க கிட்டையும் எங்க மோமோஸை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு கேட்டாங்க.
அப்புறம் வாவ் மோமோன்னு போட்டிருக்க டிஷர்ட் டிசைன் பண்ணி அதை போட்டு வாவ் மோமோவை ஃபேமஸ் ஆக்குனாங்க. 2 வருடங்களுக்கு அப்புறம் இதே மாதிரி பல கமர்ஷியல் லொகேஷன்ஸ், டெக் பார்க்ஸ், மால்ஸ் இப்படி எல்லா இடங்கள்லயும் டிஷர்ட்டை போட்டு சேம் ப்ராசஸ்ல எல்லாரையும் சாம்பிள் மோமோஸா வாங்க வச்சு நல்லா சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருதலை பட்சமா மட்டும் இல்லாம வெஜ், நான்வெஜ்னு கிட்டத்தட்ட 16 வெவ்வேறு வகையான மோமோஸை கொடுத்தாங்க. கார்ன் அண்ட் சீஸ் இப்படி ரிச்சான ஃபிளேவர்ஸை ஆட் பண்ணாங்க. 2010ல தான் 14 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தனி கடையை ஓபன் பண்ணாங்க. அப்படியே அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு கடையா அதிகமாச்சு. ஃபுட் கம்பெனில மட்டும் 900 பேர் வேலை செஞ்சாங்க. பேக் எண்ட்ல 700 பேர் வேலை செஞ்சாங்க. எல்லா டீம்ஸுமே ஒரே ஸ்டாண்டர்ட் ரெசிபியை ஃபாலோ பண்ணாங்க. ஒரே குக்கிங் முறையை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாமே வாவ்னு தான் போச்சு. பட் ஆரம்பத்துல விதி அவங்கள டெஸ்ட் பண்ணுச்சு. நீங்க உறுதியா இருக்கீங்களான்னு பாப்போண்டா அப்படின்னு பல வாய்ப்புகளை கையில கொடுத்துச்சு. 2 பேருமே காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆனாங்க. அதுவும் இன்டர்நேஷனல் பேங்க் லெவல்ல. அதுவும் அப்பவே வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட. இப்ப வேணும்னா மாசம் 3 லட்சம் கூட கம்மின்னு சொல்லலாம். பட் அவங்க செலக்ட் ஆன அந்த பீரியட்ல வருஷத்துக்கு 3 லட்சம்லாம் பெரிய அமௌண்ட். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற பாதையை தேர்வு செஞ்சு அதுல பயணிச்சாங்க. தனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கி அதுல ஈக்குவலா எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி 2 பேருக்கும் இடையில நல்ல ட்ரஸ்டோட இந்த பிசினஸை இப்ப வர சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எந்த தொழிலா இருந்தாலும் ஆரம்பத்துல பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். இப்ப நம்ம நிறைய தள்ளுவண்டி கடைகளை பாக்குறோம். யாருக்கு தெரியும், அவங்க எல்லாம் கூட நாளைக்கு வாவ் மோமோ மாதிரி பெரிய அளவுல பிசினஸ் பண்ணலாம். இங்க எல்லாமே உண்மை, உறுதி, உழைப்பு தான். பெரிய விஷயத்த அடையணும்னு போய்கிட்டு இருக்கப்போ எல்லா தொழில் அதிபர்களும் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திப்பாங்க. சோ வாவ் மோமோ சந்திச்ச பிரச்சனைகள் ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆரம்பத்துல எந்த லைசன்ஸும் இல்லாம ரன் பண்ணதால அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஃபைன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனாலும் உறுதியோட விடாமுயற்சியோட செயல்பட்டாங்க. இடையில என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்த்தாங்க. ஒவ்வொன்றும் சில முக்கியமான பாடங்களை கத்து கொடுத்துச்சு. சரி, இப்படி சக்சஸ் பார்த்திருக்காங்கன்னா என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கும்? எப்படி இவ்ளோ பெரிய ஹைட் அவங்க அச்சீவ் பண்ணாங்க? ரொம்ப ஓவரா ஆடாம சிம்பிளிசிட்டியோட, பேஷனோட, உறுதியோட, கிவ் அப் பண்ணாம செயல்படணும். 2 தொழிலதிபர்களும் ஒன்னு சேர்ந்து அவங்க மனசையும் அவங்களையும் முழுசா இந்த பிசினஸ்க்காக கொடுத்தாங்க. 2 பேரோட கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குச்சு. இதை தாண்டி வாவ் மோமோ பண்ண சில முக்கியமான விஷயங்கள் தான் இவங்க வெற்றியை தொடர்ச்சியா வச்சிட்டு இருந்திருக்கு. அதுல நம்பர் 1, ஒவ்வொரு மாசமும் வாவ் மோமோட ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் ஒரு நாள் தனியா ஸ்பெண்ட் பண்ணி என்ன ப்ராக்ரஸ்லாம் கம்பெனில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணுவாங்களாம். கம்பெனியோட விஷன்ல பயங்கரமான கவனம் செலுத்துவாங்களாம். மாசம் ஒரு நாள் கம்ப்ளீட்டா கம்பெனியோட செயல்பாட்டை செக் பண்ண மட்டுமே செலவு பண்ணுவாங்களாம். அடுத்து நம்பர் 2, வாவ் மோமோ ரொம்ப கவனமா தங்களோட லொகேஷனை சூஸ் பண்ணிருக்காங்க. எங்க கூட்டம் ஜாஸ்தி வரும், எங்க மக்களுக்கு இந்த மோமோஸ் ஃபேவரட்டா இருக்கு, இப்படியெல்லாம் பார்த்துதான் கடையை போட்டிருக்காங்க. நம்பர் 3, நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. கஸ்டமர்ஸ் மத்தியில எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. நிறைய ஃபுட் டெக் எக்ஸ்பர்ட்ஸோட வாவ் மோமோ ஃபவுண்டர்ஸ் கொலாபரேட் பண்ணி புது புது ப்ராடக்ட்ஸை பக்காவான டேஸ்ட்ல, அட்ராக்டிவான டிசைன்ல கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்பர் 4, தன்னோட எம்ப்ளாயீஸை நல்லா ட்ரீட் பண்ணாங்க. கடையில வேலை பார்க்குற எல்லாரோட நேமையும் ஞாபகம் வச்சு அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்ன, இந்த கம்பெனில உங்களுக்கு கிடைச்சிருக்க பொசிஷன் ஓகேவா, இப்படி டைம் எடுத்து எல்லா எம்ப்ளாயீஸ் கூடயும் பேசி பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட்டை உருவாக்குனாங்க. இதனால பாசிட்டிவ் ஒர்க் என்வாயன்மெண்ட்டை உருவாக்க முடிஞ்சது மட்டும் இல்லாம எம்ப்ளாயியோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சரி, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சரி பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்பர் 5, ஆடிட் நடத்தி எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு கவனிச்சு அதை சரி செய்ய கவனம் செலுத்துவாங்க. சும்மா மேலாப்ல பிரச்சனையை சரி செய்யாம அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய நேரம் ஒதுக்கி அதுக்கு தனி டீமை செட் பண்ணி உடனே அந்த பிரச்சனையை சரி செய்ய பாப்பாங்க. பிளஸ் இனிமே அந்த பிரச்சனைகள் வராத மாதிரியும் பாத்துக்கிட்டாங்க. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் மேல கண்ணும் கருத்துமா இருந்து கஸ்டமருக்கும் எம்ப்ளாயிக்கும் பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் உடனே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் வளர்ச்சியும் சக்சஸும் வாவ் மோமோக்கு கிடைச்சிருக்கு. பிளஸ் வாவ் மோமோ யூஸ் பண்ண சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. முதல்ல வாவ் மோமோ ஸ்ட்ரீட் மோமோ வெண்டர்ஸ் கூட போட்டி போட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கம்மி காசுல மோமோஸ் வித்தாங்க. பட் வாவ் மோமோ கொஞ்சம் பிரைஸ் அதிகம் வச்சாலும் ஹை குவாலிட்டியோட, ஹைஜீனிக்கா பிளஸ் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல மோமோஸை வித்தாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு காம்படிஷனே கொடுத்தாங்க. இங்கதான் வாவ் மோமோக்குன்னு தனி ஐடென்டிட்டி உருவாச்சு. 2வது, வாவ் மோமோ தங்களோட மெனுல எல்லா வகையான மோமோஸும் ஆட் பண்ணாங்க. நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே எல்லா சுவையும் டேஸ்ட் பண்ற மாதிரி செம்ம டேஸ்டியான முறையில ரெடி பண்ணாங்க. வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, கறி மீன் சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனி ஹைஜீன்ல பல வெரைட்டிஸ்ல மோமோஸ் இருக்குன்னு சூப்பரான சர்வீஸ் கொடுத்தாங்க. தந்தூரி மோமோ, பேன் ஃப்ரைட் மோமோ, இப்படி நம்ம டேஸ்ட் பட்ஸ் என்ஜாய் பண்ற பல ஃபிளேவர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. 3வது, வாவ் மோமோ கிட்ட ஒரு தடவை ஒரு வெரைட்டி மோமோ சாப்பிட்டா
அதோட ஃபிளேவரும் டேஸ்டும் அப்படியே இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸும் வெவ்வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்படி வாவ் மோமோ சும்மா சாதாரணமா இல்லாம பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, பல விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. அதனாலதான் பெரிய அளவுல சக்சஸ் பார்த்திருக்காங்க. வாவ் மோமோட பிசினஸ் மாடலை பார்த்தோம்னா பக்கா பிளான்ட் மாடல். நம்பர் 1, வேல்யூ கொடுத்தாங்க. கஸ்டமர்ஸுக்கு வேல்யூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வாவ் மோமோ கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவங்கள வேல்யூபிளா நடத்துனாங்க. அதனால பக்காவான குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்ல மோமோஸை கொடுத்தாங்க. பசியோட ஏதாச்சும் சாப்பிடலாம்னு வர மக்களுக்கு மட்டும் ஆரம்பத்துல ஸ்டீம்டு மோமோஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தான் ஃப்ரைட் மோமோஸ் அவங்க மெனுல ஆட் ஆச்சு. இப்போ இன்னும் இன்னோவேட்டிவ் மோபர்க்னு மோமோ பர்கரை மெனுல ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலா சீக்ரெட் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி பர்கரோட பன்ஸ் நடுவுல வச்சு கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸ்ட்ல கொடுத்தாங்க. அடுத்து நம்பர் 2, கஸ்டமர் பேஸ் வச்சாங்க. வாவ் மோமோட முக்கியமான கிளையன்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் தான். ஸோ 2 பேருக்கும் ஏத்த மாதிரி விலையை செட் பண்ணாங்க. இந்த கஸ்டமர் பேஸை டார்கெட்டா வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சேல் பண்ணாங்க. அடுத்து நம்பர் 3, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆரம்பத்துல வாவ் மோமோ டிஷர்ட் போட்டு எல்லாரையும் சாம்பிள் எடுத்து சாப்பிட்டு பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமான அட்வர்டைசிங் பண்ணாங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில எக்ஸலன்ட் ஃபுட் குவாலிட்டியில இத பண்றோம்னு சொல்லி கஸ்டமர்ஸை ஈர்த்தாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா மார்க்கெட்டிங்காக சோஷியல் மீடியாவை சூஸ் பண்ணாங்க. நிறைய கொலாப் வச்சு தன்னோட இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணாங்க. பிசினஸ் growth பார்த்துச்சு. பிராண்டும் ஃபேம் ஆகி கோடிக்கணக்கில் இன்னைக்கு வருமானம் பாக்குது. யாருமே சாதாரணமா கிடைச்ச லக்குலையோ இல்ல நல்ல ரிச் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலயோ பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுறது இல்ல. பல அடிகள் வாங்கி மூளைய பிழிஞ்சு பல யுக்திகளை யூஸ் பண்ணி தான் ரீச் பண்ண ஆசைப்பட்ட நிலையை அடைஞ்சிருக்காங்க. சோ எதுவுமே இங்க ஈஸியும் இல்ல, எதுவுமே ரொம்ப கஷ்டமும் இல்ல. உழைப்பும் நம்பிக்கையும் உறுதியும் வேணும். யாருக்காக இதை செய்யறோமோ அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். கஸ்டமர்ஸ் தான் நம்ம பேக் போன், மக்கள் தான் நம்மள தூக்கி விடுவாங்க. சோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். அவங்களோட ட்ரஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கிட்டே போகணும். அப்பதான் பிசினஸும் ஓஹோன்னு போகும். யாருக்கு தெரியும், இப்படி சின்னதா தள்ளு வண்டியில மோமோஸ் போட்டவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பாங்கன்னு, அதுவும் கடல் கடந்து கட்டமைப்பாங்கன்னு. அன்னைக்கு வாவ் மோமோ ஸ்டால சந்தையில பார்த்த மக்கள்ல எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க இது பெரிய பிராண்டா ஒரு நாள் உருமாறும்னு. இங்க எல்லாமே சர்ப்ரைசஸ் தான். ஆனா இந்த சர்ப்ரைசஸ்க்கு பின்னாடி நிறைய உழைப்பும் போராட்டமும் இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து நம்மள அதிர்ச்சி அடையவும் வைக்கும். சோ எதையுமே தப்பு கணக்கு போடாதீங்க. பாசிட்டிவான முறையில உங்க கனவை ஆசையை நோக்கி பயணிங்க. தள்ளுவண்டியை ஆரம்பிச்சா கூட தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற நிலை வரும்னு வாவ் மோமோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுவே நமக்கு போதுமான மோட்டிவேஷன் தான். வாவ் மோமோவை நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இவங்களோட பிசினஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் 2க்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.